ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிச்சதாலதான் இப்போது நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உனக்கு முடிச்சு தரும் விதமாக உன் சாயப்பா நானே உன்னை தேடி வந்துட்டேன் என் செல்லமே. நீ எதை தேடிக்கிட்டு இருந்தியோ அது எல்லாமே இப்போ தானா உன்னை தேடி வரப்போகுது. நீ பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, வரும் துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை உனக்குள்ள உருவாக்கிக்கிட்டாலே போதும். எந்த துன்பமும் உனக்கு பெரிய மன கஷ்டத்தை உண்டாக்கிடாம உன் சாயப்பா அத்தனையையும் சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து விடுவேன் செல்லமே. இத்தனை நாளா எந்த நல்ல விஷயம் நடக்கும் நடக்கும்னு காத்திருந்து எதிர்பார்த்து ஏமாற்றங்களை பெற்றுக்கொண்டே இருந்தாயோ அதுதான் இப்போது நல்லபடியா முடிஞ்சு நீ தேடினதெல்லாம் உன் கைகள்ல வந்து சேரப்போகுது. இனிமே நீ மனிதர்கள் மீது வைக்கும் நம்பிக்கையை விட இறைவன் மீது வைக்கும் நம்பிக்கை தான் அதிகம் என்பதை உணர்ந்து அதிகரித்து கொள்ளும்படி உனக்கானதையெல்லாம் நான் சிறப்பாகவே செஞ்சு முடிக்க போறேன். துன்பத்தில் பங்கு பெற என உனக்கென ஒருவர் பிறந்துதானே இருக்கிறார். நிச்சயம் அவர் உன்னை கைவிடாமல் உன் கூடவே சேர்ந்து பயணிப்பார். இதுதான் உனக்கு பிறவி பிராப்தமாக உன் சாயப்பா நான் கொடுத்திருக்கேன். உன்னுடைய பிறவியின் பலனாக நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் முடிச்சு வச்சு உனக்கான சந்தோஷத்தை நீ பெரிய அளவில் அனுபவிக்கும்படி உனக்கான நல்லதையெல்லாம் இப்போ நான் நடத்தி கொடுக்க போகிறேன் என் செல்லமே. இனி எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன் கூட சேர்ந்தேதான் இருப்பேன். நீ எதை செஞ்சாலும் அது உனக்கு வெற்றிகரமாக நடந்து முடியும் வரையிலும் நான் உன்னை பின்தொடர்ந்து கண்காணித்து கொண்டே இருக்க போகிறேன். நித்தமும் மனசிலால என்னையே நினைச்சு வழிபட்டு இருக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லதாக மட்டும்தான் நடக்கும். என்னுடைய கடைக்கன் பார்வையை உன்மேல வைத்து கொண்டிருக்கும் நான் நீ ஏற்றத்துடன் சந்தோஷ வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லா வகையிலும் உனக்கு துணை நிற்பேன் என் செல்லமே. வாழ்க்கை என்றாலே அது ஒரு கணக்கு பாடம் மாதிரிதான். அதுல சிக்கல்களும் தீர்வுகளும் நிறைய இருக்கும். ஆனா எல்லாத்தையும் விட குடும்பம்ங்கிறது மிகவும் முக்கியம் அல்லவா? வாழ்க்கை எனும் கணிதத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் அனுசரிச்சு புரிஞ்சு நடந்துகிட்டீனா மற்ற விஷயங்கள்லாம் சிக்கலாவோ உனக்கு கஷ்டமாகவோ தெரியாது. நீ எதிர்பார்ப்போட ஒவ்வொரு நாளும் நல்ல நாளா இருக்கணும்ன்ற நம்பிக்கையோடு தானே கண் விழிக்கிறாய். ஆனால் நீ நித்தமும் உறங்க செல்லும் போது அப்பாடா இந்த நாள் சந்தோஷமா போச்சு, நிம்மதியா கழிஞ்சதுன்னு எத்தனை நாட்கள் அப்படி நிம்மதியோடு உறங்குகிறாய்? பெரும்பாலும் இல்லை அல்லவா? எல்லா கண்ணீரும் உனக்கு நிஜமும் கிடையாது, எல்லா துக்கமும் உனக்கு நிரந்தரமும் கிடையாது. புன்னகைக்கு பின்வரும் கண்ணீரும் கண்ணீருக்கு பின்வரும் புன்னகையும் தானே மிகவும் அற்புதமானது. அப்படி இத்தனை நாட்கள் கண்ணீரோடு வாழ்ந்து வந்த ஓ வாழ்க்கையில இப்போது நீ புன்னகை சிந்தி சந்தோஷமாய் வாழும்படி எல்லா விஷயங்களையும் நான் செய்து கொடுப்பேன் என் செல்லமே. குடும்பங்கிறது உனக்கு ஒரு வாழ்க்கை பாடம் போலதான். உறவு எந்த உறவுமே உன்னை விட்டு பிரியாதுன்னு உன்னால உத்தரவாதமாக சொல்ல முடியுமா? உறவுகள் என்பதே பிரிவதற்காக தான். ஒரு சிலர் எப்பவுமே யாரு கூடயும் ஒட்டாம என்ன மாதிரி தனித்தே இருப்பார்கள். அப்படி தண்ணீரில் ஒட்டாத எண்ணெய் போல தனித்திருந்தாலும் சரி, அல்லது கத்திரிக்கோள் போல எல்லாரையும் வெட்டி கொண்டே தனித்து தனித்து ஒதுங்கி இருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவங்க இஷ்டப்படியே விட்டுடு. அவங்க ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உறவுகளும் மனிதர்களும் குடும்பமும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு புரிஞ்சு தெரிஞ்சு உன்னை தேடி வருவாங்க. அதற்கெல்லாம் ஆரம்பமாக தான் இப்போதே உனது வாழ்வில் நீ எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை நல்லபடியா முடிச்சு கொடுக்க போறேன். உனக்கான எல்லா விஷயங்களையும் நீ பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கும் நான் துணை நிற்பேன் என் செல்லமே. வாழ்க்கைங்கிற ஒரு அழகான கூடுக்குள்ளதான் நீ எல்லா சுகத்தையும் சுமையையும் அனுபவிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க. அந்த அழகான கூண்டானது உனக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான வழிகளை காட்டவில்லையா? எவ்வளவு நிம்மதியும் சந்தோஷமும் நீ எதிர்பார்த்தாலும் கூண்டுக்குள் அடைக்கப்பட்டிருக்கிற பறவை போலதான் ஏதோது ஒரு துக்கமோ சுகமோ சுமையோ உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதா? உன் வாழ்க்கைக்கு விடிவு காலத்தை தர வேண்டும் என்று தானே காத்திருந்தாய். இதோ உனக்கான நல்ல நேரத்தை தொடங்கி வச்ச நானே உன் வாழ்க்கை அழகாய் மலர்வதற்குமான வேலைகளையும் செஞ்சுட்டேன். இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்.